ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2011 சீட்டட் கொஸ்டின் இங்கிலீஷ் பெடகாஜியில் ஒரு 30 கொஸ்டின்ஸ், லாங்குவேஜ் 1 இருக்கிற ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் 2 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதை பற்றினா ஸ்னேக்ஸ், பாம்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஒரு 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். First question, of the people who are bitten by snakes in India, the fatality rate is, அதாவது எவ்வளோ சதவீதம் மக்கள் பாம்பு கடித்தனால பாதிக்கப்படுதாங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%, அதாவது 10 மில்லியன் பீப்புளுக்கு 50,000 பீப்புள் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் 5% வரும். Next question, according to the author, people living in which parts are more prone to snake bites? இந்த ஆத்தர் சொல்கிறாங்க எந்த சைடில், எந்த பகுதியில் இருக்கிற பீப்புள் அதிகமாக பாம்பு கடிக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ், கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் தான் பாம்பு கடினால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டோரிங் ஃபுட் கிரெயின்ஸ் இன் த ஹவுஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அக்யூசஸ் ஃபார் ஸ்னேக் பைட்ஸ் பிகாஸ், வீடுகளில் தானியங்களை சேகரித்து வைக்கிறது மூலமாக ஒரு காரணமாக இருக்குது இந்த பாம்பு கடித்தலுக்கு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா த ஸ்மெல் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் பிரிங்ஸ் போத் ஸ்னேக்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் இன் டு த ஹவுஸ். அதாவது அந்த உணவு தானியங்களின் வாசனைகள் அதர் அனிமல்ஸை ஈர்த்து வீட்டுக்குள்ளே இழுக்குது. இதனால் பாம்புகள், இந்த மாதிரி எலிகள், எல்லா அனிமல்ஸ் வீட்டுக்குள்ளே வருது. இதன் மூலமாக மக்கள் பாம்பு கடித்தல் அந்த மாதிரிக்கு உள்ளாகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Next question, it may be bite in defense. This observation implies that, அதாவது இந்த லைனுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. A snake bites a human only when it's threatened. அதாவது ஹியூமன்ஸ் அந்த பாம்புகளை துன்புறுத்தும் போது மட்டும்தான் அது கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next question, what according to the author is the reason for the high fatality rate due to snake bites in India? Answer, lack of scientific knowledge about snake bites. அதாவது இந்த பாம்பு கடித்தல் மூலமாக நிறைய பேர் இறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அறிவியல் அறிவு இல்லாமல் இருக்குது. அதை பற்றியான அவேர்னஸ் பாம்பு கடித்தல் பற்றி அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறனால தான் மக்கள் நிறைய பேர் இறக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ ஸ்னேக் பைட் வாட் ஷுட் வி டூ இமிடியேட்லி? அதாவது பாம்பு கடிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் உடனே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இம்மொபலைஸ் த பிட்டன் பார்ட் அண்ட் கெட் ஆன்டிவெனம். ஸோ நம்ம எந்த இடத்துல பாம்பு கடிச்சிருக்கோ அந்த விஷத்தை உடனே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், pick out a word from the passage which means to go around in search of food. அதாவது உணவு தேடி செல்றதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் foraging. ஸோ இதில் இருக்கிற foraging அப்படிங்கிற மீனிங் தான் இது கரெக்டான ஒரு மீனிங். உணவு தேடுதல், foragingனா உணவு தேடுதல். Next question, if the snake has not injected enough venom, even popping an aspirin can save your life. This sentence can be rewritten without changing the meaning as. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. When a snake has not injected enough venom, life can be saved even by swallowing an aspirin. அதாவது அங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் மாதிரியே கொடுத்துருக்க அந்த 4 ஆப்ஷனில் ஒரு சென்டென்ஸ் சேம் மீனிங்கில் இருக்குது. அது எந்த சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா the first one. Next question, pick out a word from the passage that means having the power to cause death. அதாவது இந்த பொருளுக்கு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அது எந்த பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெதல். நெக்ஸ்ட் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அந்த போயத்துலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும்.
What is the emotion that the poet displays in the first stanza? The first stanzaல the poet வந்து என்ன மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆங்கர், கோபம். Why and at whom does the poet show his emotion? எதுக்கு யாருக்கிட்ட இந்த poet வந்து அவரோட இமோஷனை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. At a doctor who has said that the poet merely has a cold. ஸோ டாக்டர்கிட்ட எனக்கு வந்து ஒரு கோல்டாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து தன்னோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. Next question, the poet describes his eyes as two red redundant eyes because இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா he cannot see properly due to the cold. ஸோ கோல்ட்னால அவருக்கு வந்து ஒழுங்காக பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாக்டீரியா as large as mice is an instance. அதாவது பாக்டீரியா வந்து ஒரு சின்ன எலி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது என்ன விதமான ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிமிலி அண்ட் எ ஹைபர்போல். Next question, who never interrupt for slumber their stamping elephantine rumpa? The meaning of these lines is that. லைன்ஸ்க்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா the cold causing germs or causing much discomfort and pain to the poet without any break. அதாவது தொடர்ந்து ஒரு இடைவெளி இல்லாமல் அந்த கிருமிகள் அந்த கோல்டுனால உருவாக்குன நுண்கிருமிகள் வந்து அவர் வந்து ரொம்ப எரிச்சல் ஊட்டிகிட்டு இருக்கு, அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the general tone of the poem can be described as. ஸோ இந்த ரைம் ஸ்கீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா satirical and harsh. இந்த poet வந்து சோகமாகவும் காமெடியாகவும் இப்படி உணர்ச்சிகள் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த போயம் மூலமாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க தன்னோட உணர்ச்சிகளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், the constructivist approach to learning means. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்வால்விங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு என்கரேஜ் தெம் டு லேர்ன் நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பை அக்கமோடேட்டிங் தெம் வித் தோஸ் தட் தே ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் த்ரூ எ ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரி. அதாவது மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி அவங்களோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து லேர்னிங்கில் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். Next question, what is the skill among ones given below that cannot be tested in a formal written examination? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ரீடிங் ஃபார் ப்ளெஷர். அதாவது இந்த 4 ஆப்ஷனில் எது எழுத்து தேர்வு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங். அதாவது ரீடிங் வந்து ஒரு எழுத்து தேர்வு கிடையாது, அது ரீட் பண்ணுறது வாசித்தல் அப்படி தானே, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is suitable for making students responsible for their own learning? ஆன்சர், encouraging students to ask more and more questions. ஸோ எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய கொஸ்டின் மேலே கொஸ்டின் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொஸ்டின் கேட்கும்போது அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள புது விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனியா while teaching paragraph construction should draw attention to. ஸோ ஒரு பேராகிராஃப் டீச் பண்ணும்போது எதெல்லாம் வந்து அட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாபிக், சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ். ஒரு டீச்சர் பேராகிராஃப் வந்து எழுத டீச் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் வந்து அதை இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேராகிராஃப்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கணும், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ். ஸோ அவங்க எதை பற்றி எழுத போகிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கனெக்டர்ஸ், அவங்க எழுதுகிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபுல் பேராகிராஃப்க்கும் ஒரு கனெக்டான ஒரு மீனிங்காக இருக்கணும். ஸோ இதை பற்றி வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டீச்சர் வந்து ஒரு பேராகிராஃப் டீச் பண்ணும்போது சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் இஸ் கன்சர்ன் வித். அதாவது கம்யூனிகேஷன் இந்த ஸ்கில்ல வந்து எந்தெந்த டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் ரிசெப்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் சச் எஸ் ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இந்த 4 ஸ்கில் தான் வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் டீச்சிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் அன் அசஸ்மெண்ட். த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதாவது டியூரிங் த கரிக்குலம் அந்த டைமில் வந்து கண்டக்ட் பண்ணுற அந்த எக்ஸாம்ஸ் வந்து எதை பற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லேர்னிங்.
அதாவது ஒரு மதிப்பிடுதலுக்காக இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அந்த பிள்ளைங்க வந்து என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க, அது எல்லாம் அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அந்த பிரச்சனைகள், அந்த கற்றல் முறையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்க்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மெத்தட் இருக்குது, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். Next question, the term comprehensive in continuous and comprehensive evaluation means. Answer, holistic and co-holistic development. அதாவது மாணவர்களை வந்து படித்தல் மட்டும் இல்லை, கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்கள வந்து டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு டீச்சர் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், a teacher designs a test to find out the cause of the poor grades of her learners through an. ஒரு டீச்சர் வந்து எதுக்கு அவங்களோட மாணவர்கள் வந்து குறைய மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான டெஸ்ட் பார்த்திங்கன்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட், அதாவது குறை அறியும் தேர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், an inclusive class is that in which. ஸோ இன்க்ளூசிவ் கிளாஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் லேர்னர்ஸ் ஸ்டடி வித் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஊனமுற்ற குழந்தைகளும் நார்மலான குழந்தைகளோட படிக்கிறதா வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ரெஃபர்ஸ் டு தோஸ் லேர்னர்ஸ் ஹூ ஆர். ஸோ எந்த விதமான மாணவர்கள் வந்து இந்த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் மிடில் லெவலில் இருப்பாங்க. அதாவது 7 to 11 years ஓல்ட் பேபிஸு குழந்தைகள் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், when learners are engaged in a pair activity taking on roles of a doctor and a patient. இந்த மாதிரி டாக்டர் அண்ட் பேஷண்ட் ரோலில் நடிக்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், சைமுலேஷன். Next question, essays are long writing tasks especially on discursive issue should. ஸோ இந்த மாதிரி எஸ்ஐஸ் இந்த மாதிரி டாஸ்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும்போது டீச்சர் வந்து எப்படி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் தெம் டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. ஸோ அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், அவங்களோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் எது சரி எது தவறு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணி வச்சு அவங்கள வந்து அவங்களோட கற்பனை திரையில் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ், ஓன் பாயிண்ட்ஸ் வந்து எழுத வைக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a teacher Amrita uses various tasks such as creating charts, graphs, drawing, gathering information and presenting them through air or group work. This differentiated instruction. Answer, helps learners with multiple intelligence to perform well and learn better. இந்த அமிர்தா அப்படிங்கிற டீச்சர் வந்து நிறைய முறையில் வந்து டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேர்னர்ஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யூஸிங் எ வேர்ட் பேங்க் அண்ட் பிரெயின் ஸ்டார்மிங் ஹெல்ப்ஸ் டு பில்ட். ஸோ இந்த பேங்க் அண்ட் பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் வெக்காபுலரி. இந்த ரெண்டு மெத்தடுமே நிறைய புது வார்த்தைகளை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் பயாஸ் அமாங் லேர்னர்ஸ் கேன் பி டிஸ்கரேஜ்ட் பை. அதாவது ஆண் பெண் வேறுபாட்டை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருங்க. எது கரெக்ட் ஆன்சர்? enabling all learners to cook and sweep irrespective of gender. ஆண் பெண் வேறுபாடு பார்க்காம எல்லாரையுமே வந்து தையல் படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து சமைக்க சொல்லணும். இப்படி செய்வது மூலமாக இந்த ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது சமூகத்தில் இல்லாமல் இருக்கும்.